நான் யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தேன், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய பேஷன், லைஃப் பர்ப்பஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன். இது என்னுடைய ஜேர்னி மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் 200% நம்புகிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எல்லா விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதாவது ஆல் ஓவர் த பிளேஸுமாங்கள என்னுடைய மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா அதுலேயும் இன்ட்ரெஸ்ட், இதுலேயும் இன்ட்ரெஸ்ட், இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இப்படின்னு இருக்கும். கொஞ்சம் வளர வளர அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சமையல் பக்கம் திரும்பிச்சு. அதாவது யார் என்ன சமைக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். 6th 7th படிக்கும்போதே தோசை ஊற்றுறது, சட்னி செய்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு கிச்சனில் விட மாட்டாங்க. ஆனாலும் நான் அடம் பிடிச்சாவது அதெல்லாம் செய்வேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பரதநாட்டியம் அது பக்கம் திரும்பிச்சு. எனக்கு ரொம்ப பேஷன், டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ அலோவ் பண்ணாங்க கற்றுக்கிறதுக்கு. எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த குரு எனக்கு இருக்கிற டேலண்ட்டை பார்த்துட்டு, நீ ரொம்ப சீக்கிரமே அரங்கேற்றத்துக்கு ரெடி ஆகிட்ட, நீ அரங்கேற்றம் பண்ணணுமான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த ஸ்டேஜ்லலாம் ஆடுறதுக்கு அப்போ அலோடு கிடையாது. அதனால் அதையும் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அங்கேயும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கும் அலோவ் பண்ணலை. அங்கேயும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்களை கற்றுக்க முடியல. அப்படியே படிப்பு ஸ்கூலுன்னு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் கம்ப்யூட்டரெல்லாம் ரொம்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸ்கூல்லே தனியாக சேர்ந்து படிக்கிறவங்க படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. அதிலெல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே போனேன். +1 படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அதனால் எனக்கு அந்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் எனக்கு அப்போவே உண்டு. அடுத்த ஸ்டேஜில் ஆர்ட், அதாவது வரைகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போல்லாம் பெயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு பென்சில் வச்சுக்கிட்டு, கலர் பென்சில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்படி போச்சு. அஃப்கோர்ஸ் வரைகிறதுக்கெல்லாம் கற்றுக்கணுன்னா எங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடையாது. ஸோ நாங்கள் கேட்குறதும் இல்லை. நாங்களாக ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன். இது ஒரு பக்கம் போச்சு. அப்புறமா என்னோடய இன்ட்ரெஸ்ட் பேக்கிங்கில் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த யூடியூபு, டிவியில் பேக்கிங் சொல்லித்தரது இதெல்லாம் கிடையாது. சில பேக்கிங்லாம் ட்ரை பண்ணி மைக்ரோவேவ் அவன்லலாம் கொண்டு போய் வச்சுருக்கேன். எப்போது நான் +1 +2 படிக்கிற காலகட்டத்தில் அது அப்படியே வீணாக போச்சு. சரி, இது என்ன நமக்கு சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்தாங்க. அப்புறம் நான் பேக்கிங்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பெருசாக அப்போல்லாம் கிடையாது. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு இட்டாலியன் ஷெஃபோட சேனல்லேருந்து நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் பேக்கிங். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீட்டில் பீட்சாவெல்லாம், அதாவது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், மாவு பிசைகிறதுலேருந்து பேஸ் பண்ணுறதுலேருந்து சகலமும் செஞ்சு எல்லாமே என்னோடய ஃபேமிலிக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போவே குக்கீஸ் எல்லாம் செய்வேன், கேக்கெல்லாம் செய்வேன். ஏன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட், என்னோடய பேஷன் வந்து அப்படி இருந்தது. என்னுடைய குழந்தைக்கு நானே பர்த்டேக்கெல்லாம் கேக் செஞ்சு டெக்கரேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பன்னு, ப்ரெட்டுலேயே நிறைய வகைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக செய்வேன். ஒரு பன்னோ ப்ரெட்டோ சரியாக வரலைன்னா அதை திருப்பி 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 50 வாட்டியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு அதை செஞ்சு பார்த்துருக்கேன். பிகாஸ் என்கிட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னா, எதுலையாவது இறங்குனேன்னா அதை ரொம்ப டீப்பாக போய் கற்றுப்பேன். இதை நான் அலட்டிக்கிறதுக்காக சொல்லலைங்க, என்னுடைய பேஷன் அந்த லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ தானே உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அப்படின்னு புரியும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஃபாரினுக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சொந்த டெய்லரிங் யூனிட் வைக்கிறது, அப்புறம் இஏல ஸ்டோர் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ட்ரெஸ் டிசைனிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. சொந்த எக்ஸ்போர்ட் யூனிட் வச்சுருந்தோம். வெளிநாடுகளுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்புறம் டி நகரில் இஏலெல்லாம் ஒரு பொட்டிக் வச்சுருந்தோம். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை, அந்த வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது. நம்ம இதுதான் பண்ணணுமா? இல்லையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. ஏன் நமக்கு எது பண்ணாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிற ஒன்று எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. 2013க்கு வரேன். அந்த காலகட்டத்தில் டேரோ கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதாவது டேரோ கார்டு வந்து வெறும் நம்ம ப்ரெடிக்ஷனுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம ஆள் மனசில் சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நமக்குள்ளேருந்தே எப்படி ஒரு சொல்யூஷனை வர வைக்கிறது இப்படிங்கிறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெட்டாஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வருது. கிறிஸ்டல்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படித்தேன். அப்புறம் அஸ்ட்ராலஜியில் எனக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப லாஜிக்கலான ஒரு பர்சன், ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ரொம்ப சயின்ஸை பற்றி பேசுவேன், விதண்டாவாதம் பேசுவேன். பட் எனக்கு எப்போ ஒரு க்யூரியாசிட்டி ஆரம்பிச்சிது அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது ட்வின்ஸ் பிறக்க வாய்ப்பு இருக்கணும், அதுலேயும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறது வரைக்கும் ஒருத்தவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும், ஏன் அதுவும் ஒரு சயின்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. அப்புறம் அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே சின்ன வயசில் நான் ஆசைப்பட்டு விட்ட அந்த ஆர்ட் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தது. இது 2014. இந்தியாவில் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் நிறைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, என்னுடைய ஆர்ட் நான் பெயிண்ட் பண்ணால் அது நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை நான் என்ன சொல்ல வரேங்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய பாணியில் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கான அந்த ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியன் ஆர்டிஸ்ட் ஜேன் டேவன்போர்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட நான் ஒர்க் ஷாப் எடுத்திருக்கேன். பட் ஃபஸ்ட்டு அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் அப்போ கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் கோர்ஸ் எடுத்து கற்றுக்கிட்டேன். அது ஒரு பக்கம் போச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ராக்கு என் லைஃப்பில் ஓடிட்டு இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசித்து அனுபவித்து செஞ்சிட்ருந்தேன். அதே சமயத்தில் நான் என்ன பண்ணாலும் என் மனசுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்ததும் உண்மை. இந்த 2015க்கு மேலே எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்ததுங்க. நான் யார், என்ன நான் செய்யணும், நான் எதுக்கு பிறந்திருக்கேன், எனக்கு உண்மையிலே என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி நான் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே கேட்க ஆரம்பித்தேன். இந்த கேள்விகள்லாம் எனக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் அந்த காலகட்டத்தில் நான் படித்த சில புத்தகங்கள். த சீட் ஆஃப் த சோல் அப்படிங்கிற புக்கு, சீக்ரெட்டுங்கிற புக்கு, த 4 அக்ரிமெண்ட்ஸுங்கிற புக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஆழ் மனசை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க எனக்குள்ள இந்த கேள்விகள் நிறைய வந்தது. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகளாகவும் இருந்தது. என்னோடய ஹாபி எது, பேஷன் எது அப்படிங்கிறத எனக்கு பிரித்து பார்க்கவும் தெரியலை. அதே சமயத்தில் சந்தோஷத்துக்கும் ஆத்ம திருப்திக்கும் வித்தியாசமும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த காலகட்டத்தில் எனக்குள்ள நான் யார், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. அந்த டைம் நான் பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி விஷயத்த திருப்பி சொன்னாங்க. நான் யார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுட்ருக்க கேள்விக்கு தான் பிரபஞ்சம் என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு எனக்கு பதிலை தெரியப்படுத்துது அப்படின்னு நான் உணர ஆரம்பித்தேன். என் மாமியார் உட்பட என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் கூட நான் இருந்துட்டு போனால் இந்த யானையெல்லாம் முகாமுக்கு அனுப்புவாங்களம்மா, அப்போ ரொம்ப அது ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு புத்துணர்வோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுமா, இந்த ஃபீலிங்கோடே நான் 1 மாதம் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதாவது என்கிட்ட அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போவே இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாமல் நான் சில பேர் வாழ்க்கையில் ஒரு குட்டியோண்ட ஒரு லைட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படியே காலம் கடந்துட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேன்சர் வந்தது. அதுக்கான ஜேர்னி, அதுக்கான ட்ரீட்மெண்ட், இதிலெல்லாம் எனக்கு போணுச்சு. அப்பப்போ எனக்கு பயம் வரும். ஆனாலும் வில் பவர் பயத்தை விட ஜாஸ்தியாக இருந்ததையும் என்னுடைய அந்த கேன்சர் ஜேர்னியில் நான் டிஸ்கவர் பண்ணேன். அதனாலேயோ என்னவோ ரொம்ப சீக்கிரமாக ஹீல் ஆகிட்டேன். இந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு திரும்ப நீ எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்க, உனக்கு ஏன் இப்படி, எவ்வளோ பேருக்கு நீ மோட்டிவேட் பண்ணியிருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை திரும்ப சொல்ல ஆரம்பித்தாங்க. மறுபடியும் என் மாமியார், என்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட என்னை ஒரு வாட்டி பார்க்கும்போது, ஏம்மா நீ ஏதாவது வீடியோ போடலாம்ல, நீ பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கும் போதெல்லாம் நீ பேசுகிறத கேட்டுக்கிட்டேன்னா எனக்கு அந்த நேரத்தில் மன நிம்மதி கொடுக்கும் அப்படின்னும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், நீங்கள் சொன்னதுனால என் வீட்டுக்கார் இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாரு, என் வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு அப்படின்னும். இன்னொரு ஃப்ரெண்ட்,
நீங்கள் எவ்வளோ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை சொன்னீங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னீங்க. நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் இன்னும் சீக்கிரமாகவே வந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளவோ அழகாக இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வரும். அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்டேலாம் என்னோடய டேலண்ட், என்னோடய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்டேலாம் கேட்டிருக்கேன். அவங்க பல விஷயம் சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டேயும் காமனாக ஒரு தீம் இருந்தது. அது என்னென்னா, நீ ரொம்ப பாசிட்டிவாக பேசுவ, நீ மோட்டிவேட் பண்ணுவ அப்படிங்கிற விஷயம் திரும்ப திரும்ப சொன்னாங்க. பேஷன், டேலண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா இருக்கணும். அதாவது ஒரு பெரிய பெயிண்டர், ஒரு பெரிய டான்ஸர், ஒரு பெரிய ஷெஃப்பு இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது டேலண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு சுத்தியலால் என் மண்டையில் அடித்து, நீ நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பு. பேஷன், டேலண்ட், லைஃப் பர்பஸ் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும், நீ எந்த விஷயம் உனக்கு இருக்குது அப்படின்னு நீ நினச்சி கூட பார்க்கலையோ அந்த விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு ஆணி அரைஞ்ச மாதிரி புரிய வச்சுது. அப்புறம் நான் இதை பற்றி டீப்பாக யோசிக்கும் போது, எப்பெல்லாம் ஒருத்தரோட பிரச்சனைக்கு என்னால் ஒரு தீர்வை சொல்ல முடியுதோ, எப்பெல்லாம் என்னால் ஒரு சின்னோண்டு வெளிச்சத்தை ஒருத்தரோட லைஃப்பில் கொண்டு வர முடியுதோ, அப்பெல்லாம் தான் எனக்கு ஆத்ம திருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். இதுதான் என்னோடய லைஃப் பர்பஸ், இதை தான் நான் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நான் உணர்ந்த காலகட்டம் இந்த 2-3 வருஷம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும், என்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் கேட்க தான் இந்த ஐடியா எனக்கு வந்தது. இந்த யூடியூப் சேனல் பிறந்தது. இந்த சேனலுக்கான என்னுடைய நோக்கம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மாத்திரம் இல்லை. உங்களை மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசமான நட்சத்திரமாக நான் இல்லைனாலும் ஒரு சின்ன மின்மினி பூச்சி அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட முடிஞ்சால் அதுதாங்க என்னுடைய அச்சீவ்மெண்ட். நான் +2 எக்ஸாம் கூட எழுதலைங்க. என்ன பெரிய கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து ஐடிலையா வேலைக்கு போயிட்டோம், நம்ம என்ன பண்ணோம் அதை வச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா, அன்னைக்கு அந்த 7th ஸ்டாண்டர்டில் நான் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கலைன்னா, +1 +2ல் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் போகலைன்னா, இன்றைக்கி நான் எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நான் ஒர்க் ஷாப் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்திருக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கேயோ இருக்கிற இட்டாலியிலேருந்து ஒரு ஷெஃப் கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிற என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியம் நான் செஞ்சிட்ருக்கிற நிறைய விஷயங்களை என்னால் செஞ்சிருக்க முடியாது. இன்றைக்கி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வில் பவர், தைரியம், கம்யூனிகேட் பண்ணுற திறமை இது எல்லாமே இருந்திருக்காதுங்க. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம், கடவுள் என்னுடைய வாழ்க்கை முழுசாக எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லைங்க, ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். இப்போ நான் திரும்பி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் என் வாழ்க்கைக்கு தேவையானது தான், எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். ரைட், நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னு இந்த கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, டேலண்ட் இருக்குது, என்ன நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நமக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் ஏற்படணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், ஆசை எல்லாமே. உங்கள் ஒருத்தரோட கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன், படிப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். அதனால் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட் கிருஷ்ணப்ரியா.